கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடே வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக ராஜ்யத்தை நிலைநாட்டி கொண்டு அதை பற்றி போதித்து கொண்டு அதற்குள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்லணுமோ பேசிக்கிட்டு இருக்கார். அப்போ அவர் தெரிந்து கொண்ட 12 தளபதிகள், ஸ்தானாபதிகள், அவர்களை பற்றி நம்ம பார்த்தோம். அப்படியே முன்னோடியாக வந்து வழியை ஆயத்தம் பண்ணின ஒரு ஜெனரல் இருக்கார் இல்லையா, ஒரு அம்பாசிடர், அவரை பற்றி நாம் இப்போ பார்க்கணும். ஒரு ஆழமான பார்வை. அவருடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. அவருக்கு சொன்ன பதில் தான் ரொம்ப ஆச்சரியமான பதில். கிறிஸ்துவுக்கு பின் 26வது ஆண்டு, ஏறக்குறைய 30 வயதுடைய யோவான் ஸ்நானகன். அவர் சவக்கடல் சொல்கிறோம் இல்லையா, டெட் சி, அது 2 பக்கங்களிலும் அவர் உரத்த சத்தமாக ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கார், பேசிகிட்டு இருக்கார். குறிப்பாக வனாந்திரத்திலிருந்து ஒரு சத்தம், அவருடைய குரலில்லாத ஒரு இடத்திலிருந்து ஓங்கி ஒலித்து கொண்டிருந்தது. யோர்தான் நதிக்கு பக்கத்தில் தான் அவர் இருந்தார். அங்கே யோர்தான் நதியண்டை ஜனங்கள்லாம் வருவாங்க. ஜனங்க மத்தியில் அவர் பேசுவார். ரொம்ப ஒரு பேச்சே வந்து எப்படி இருக்கும்னா, கேட்குறவங்களுக்கு நேராக வாழ் வந்து குத்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீதியை மிகவும் ஓங்கி பிரசங்கித்த ஒரு பிரசங்கியார். யோவான் 1ஆம் அதிகாரம் 19. எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி, நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்னை யார்? நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவனல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். ஆச்சரியமான ஒரு பதில்தான். நான் யோவான், எங்கள் அப்பா சகரியா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பொதுவாக ஒரு பேரை கேட்டால் தன் பேரை சொல்லலாம். அடுத்தது என்னப்பா யார் உங்கள் அப்பானா அப்பா பேரை சொல்லலாம். இவர் என்னன்றாரு, தான் இவன் அல்ல அப்படின்னு அவங்க கேட்குறதுக்கெல்லாம் சொல்லிவிட்டு, இப்போ நீ யாருனாவது சொல்லு, எங்களை அனுப்புனவங்களுக்கு நாங்கள் ஒரு பேரையாவது சொல்லணும், நீ யாருனாவது அடையாளம் சொல்லணும், அதுக்கு தான் எங்களை அனுப்பிச்சாங்க அப்படின்னு அந்த ஜனங்க கேட்குறாங்க. யார்? ஆசாரியர், லேவியர் கேட்குறாங்க. அடுத்தது பரிசேயரும் அதில் இருக்காங்க. அப்பொழுது இவர் சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரே அந்த சத்தம் நான் தான். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3 முதல். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. தன்னோட பெயரை, தன்னோட அடையாளத்தை, ஐடி சொல்கிறோம் இல்லையா, அது வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு அடையாளத்தை இந்த உலகத்தில் வேறு யாரும் வைத்திருக்கவே முடியாது. வனாந்திரம், மணல் பரப்பு ஒரு பக்கம், வறண்ட நிலப்பகுதியாக இருக்கும், கள்ளிச்செடிகள் இருக்கலாம் இங்கும் அங்கும், தேள்கள் பூச்சிகள் இருக்கலாம், பாறைகள் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து ஒரு மனிதன் வெயிலினாலே ஒரு கருத்த மேனி உடைய ஒருவராக இருந்திருக்கணும். ஒட்டக மயிரை அவர் தனக்காக போத்தி கொண்டிருக்கிறார். பகலிலே வெயிலானால் இரவிலே கடும் பனி இருக்கும். காட்டு தேனி சாப்பிடுகிறாராம். வெட்டுக்கிளி, அது ஒரு கிழங்கு வகை என்று சொல்கிறாங்க, அதை சாப்பிட்டு வாழ்கிறாராம். என்ன மாதிரியான ஒரு சுய மறுப்பு கொண்ட ஒரு வாழ்க்கை! ஒரு பட்டணத்தில் சுகமாக வாழும் வாழ்க்கையை தவிர்த்து விட்டு ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் பண்ணும் ஒரு பொறுப்பில் பிறப்பே நோக்கத்தோடு கூட ஒரு பிறப்பு.
அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பற்றி, அவருடைய ஊழியத்தை பற்றி நாம் படிக்கிறதா இருந்தால் சில தலைப்புகள் வழியாக நாம் படிக்கிறது நல்லா இருக்கும். முதலாவது, தன் சுயத்தை மறுத்து வருபவர்களுக்கெல்லாம் உங்களை மறுத்து வாழுங்கள், அதாவது டினை யுவர் செல்ஃப். அந்த ஒரு சத்தமாக இந்த யோவான் ஸ்நானகனோட சத்தம் இருந்தது. லூக்கா 1:13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேலில் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு ஆண் பிள்ளையை பற்றிய பெயர், அவர் என்ன போதிப்பார், யாருக்காக ஊழியம் செய்வார், அவரோட அறைகூவல் என்ன, அவர் மீதான தேவ திட்டம் என்ன, அவர் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்ற அந்த வாழ்வின் திட்டம் என்ன, அவர் எப்படிப்பட்ட ஒரு உறுத்தல் அதில் வாழுவார், இவ்வளவு டீட்டெயில் கொடுத்தாச்சு. இப்படி சொல்லப்பட்ட ஒரு பிள்ளையாக யோவான் ஸ்நானகன் அறிவிக்கப்பட்டார், பிறந்தார். நல்ல அருமையான பெற்றோரிடத்தில், தேவ பக்தியுள்ள பெற்றோரிடத்தில் அவர் வளர்க்கப்பட்டார். லூக்கா 1:6 அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எவ்வளோ அருமையான ஒரு சாட்சி அந்த பெற்றோரை பற்றி. அவங்களுக்கு வேறு எதுவுமே லைஃப்பில் முக்கியமாக இல்லை, கர்த்தருடைய நியமங்களின்படியாக நடப்பது மட்டும்தான் அவங்க வாழ்க்கையின் நோக்கம், வாழ்க்கையாகவே இருந்திருக்கு. அந்த பெற்றாருக்கு இந்த பிள்ளை பிறந்து அவங்கள வளர்க்குறாங்க. அந்த வளர்ப்பு எப்படி இருந்ததுன்றதுக்கு ஒரு வசனம் தான் இருக்குது, 80 அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரத்திலே இருந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் 30 வயதிலே ஊழியத்தை தொடங்கின போது ஒரு கருத்தை ரொம்ப முக்கியமாக அந்த யூத மக்களுக்கு சொன்னார். அந்த காலத்திலே அந்த மக்களுக்கு அந்த கருத்து ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. மத்தேயு 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். யோவான் ஸ்நானகன் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக மேசியாவுக்கு முன்பு வழியை ஆயத்தம் பண்ணும்படியான, செவ்வை பண்ணும்படியான ஒரு வேலை அவருக்கு இருக்கிறது. அது கர்த்தர் தனக்கு கொடுக்கும் வார்த்தையினாலே செய்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னை சுயமறுப்பு மிக சரியாக செய்து கொண்டவராக வனாந்திரத்திலே வாழ்ந்தாராம். லூக்கா 7:33 எப்படியெனில் யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் இருந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றீர்கள். பாருங்களேன், ஒரு மனுஷன் சுயமறுப்போடு கூட ஒரு வாழ்க்கையை வாழறான் அப்படின்னு சொன்னால், தன்னைத்தானே வெறுத்து, இந்த உலகத்தை வெறுத்து, உலகத்திலிருந்து பிரிந்து வாழற மாதிரி ஒரு வாழ்க்கையை அவன் தெரிந்தெடுத்தால் அவனை ஏதோ ஒரு நூதனமான பிசாசு பிடித்தவனை போல பார்க்கிறாங்களாம். இன்றைக்கும் அப்படி தான் மனிதர்கள் ஒரு செல்ஃப் டினையலோடு வாழறாங்க, இந்த உலகத்தை வெறுத்து வாழறாங்கன்னு வச்சுக்கோமே, அப்படி தான் பார்ப்பாங்க. அது ஒரு நூதனமாக தானே இருக்கும். 100 பேர் சுற்றி இருக்க ஒருவர் மாத்திரம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அது வித்தியாசமாக தான் இருக்கும், விகற்பமாக தான் தெரியும். ஒரு சொகுசான பட்டண வாழ்க்கையை அவர் ஏனோ தெரிந்தெடுக்கவில்லை. அவரோட லைஃப் டிசைனே அப்படி தான் இருக்குது. 7 லூக்கா 25 அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசல் மாளிகையிலே இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான்.
ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவரிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ யோவான் ஸ்நானகனோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் எப்படி பணிக்கப்பட்டாரோ, அவர் இப்படி தான் வாழணும்னு தேவன் எப்படி திட்டம் பண்ணினாரோ அந்த வாழ்க்கைக்குள்ளே தன்னை பொறித்து கொண்டார். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டு வாழ விரும்புகிறோம்? சுய ஒழுக்கம், சுய மறுப்பு ரெண்டும் முக்கியமான விஷயம். சுய ஒழுக்கம், ஒரு செல்ஃப் டிசிப்ளின், காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் ஒரு தனி மனிதனாக நன்மை தீமை அறியும் வயது வந்த பிறகு நாமவே நம்முடைய வாழ்க்கையை ஒரு சுய ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு போகணும். அதனால தான் அதுக்கு முன்னால் சின்ன குழந்தையாக இருந்து வளரும்போது பெற்றார் நமக்கு காலையில் எழுந்திரி, காலை கடன்கள் இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வா, சாப்பிடு, பள்ளிக்கு போ, உன்னுடைய உடையை இப்படி வைக்கணும், உன்னுடைய பொருட்களை இப்படி வைக்கணும், வீட்டில் இப்படி உதவி செய்யணும், உன் நேரத்தை இப்படி ஒழுங்குபடுத்திக்க, எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே தான் வந்தோம். ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் நாம் என்ன பண்ணிட்டோம்னா அதை மீறி நாம் சுதந்திரமாக சுயாதீனமாக சிந்திக்க தொடங்கணும். பார்த்தீங்களா? அப்போ நாம் சுயமாக சிந்தித்து வாழ பெற்றாருடைய அந்த ஒழுக்க கட்டுப்பாடுகளை விட்டுட்டு உலகம், விரிந்த உலகம் இருக்குல்ல, அதோட பார்வைக்கு நாம் திரும்பிட்டோம். இன்றைய தலைமுறை பிள்ளைகள் அப்படி தான் போயிடுறாங்க. அதனால் அவங்க என்னெல்லாம் காணொளிகளில் பார்க்குறாங்களோ, உலகம் என்னெல்லாம் அப்படி காட்டுதோ அதெல்லாம் தங்களுடையதாக ஏற்றுக்கொள்கிறாங்க. தங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக, தங்களுக்கு ரொம்ப வசதியானது எல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனால் அந்த நேர ஒழுக்கம் இல்லை, உணவு எடுத்துக்கொள்ளும் அந்த ஒழுக்க கட்டுப்பாடு இல்லை, உடை ஒழுக்கம் இல்லை, தன் தோற்றத்தை பற்றிய தெளிவில்லை. இவர்களாகவே வாழ்வதே கிடையாது. யாரோ ஒருவர் அழகாக இருப்பார், சரியாக இருப்பார் என்று சொன்னால் அந்த உலகம் எப்படி கட்டமைச்சு காட்டுதோ அதுவாக மாறுவதற்கு இவர்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. யோசிங்க வாலிப பிள்ளைகள், யோசிங்க பிள்ளைகள், சின்னவங்க யோசிங்க. நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, உங்கள் பெற்றாருடைய ஆலோசனையின் மூலமாகவா, அல்லது உலகத்தில் நீங்கள் பார்க்கிறதின் வழியாகவா? மிகப்பெரிய ஒரு மனிதனாக இருக்கிறார். அவர் மீது தேவ திட்டம் இருந்தது. அவருக்கு மட்டும்தானா? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம் வாழ்வுக்கான தேவ திட்டம் நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகள் வழியாக நமக்கு போதிக்கப்படுகிறது. அதை கேட்டு நாம் நடக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நாம் எப்படி நடத்திக்கிட்டு போகிறோம்? ஒரு சுய ஒழுக்கம் நமக்கு இருக்கிறதா? அடுத்தது சுய மறுப்பு இருக்கிறதா? செல்ஃப் டினையல் இருக்கா? ஏன் இஷ்டம், நான் இப்படித்தான், அதாவது நீதியான வார்த்தைகளை தாண்டி நாம் சொல்லும்போது அங்கே சுய மறுப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். சரி, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழறதாவே வச்சுக்குவோமே, அதை இந்த உலகமே நல்லதல்லன்னு சொல்கிற அளவுக்கு மோசமாக இருக்குது. அப்போ தேவனுடைய ராஜ்யம், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் உங்களுடைய அந்த சுய மறுப்பு வாழ்க்கையை, சுய ஒழுக்க வாழ்க்கையை வேல்யூ பண்ணி பார்த்தா எப்படி தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றும் வேணாம், மற்றவங்களை விட்டுருவோமே. நீங்கள் ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்களேன். இந்த ரெண்டு ஜோனர், இந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் உங்களை வச்சு பாருங்கள். ஒரு சில நிமிடங்கள் இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் உட்கார்ந்து கண்ணை மூடி கொஞ்ச நேரம் யோசிங்க. உங்கள் சுய ஒழுக்கம் எப்படி இருக்கிறது? அப்பம் புசிக்கவில்லை, திராட்சை ரசம் பருகவில்லை, பட்டணத்திலே சுகபோகமாக மெத்தையிலே வாழவில்லை, வனாந்திரத்திலே மக்களுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்திரத்திலே வாழ்ந்தான். தேவன் நியமித்த நிர்பந்தித்த வாழ்க்கையை வாழ்ந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 9:24 முதல், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் எச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும், என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை நான் ஆண்டு நடத்த வேண்டும் என்று நினைக்கிற ஒருவன் தன்னை ஆண்டு நடத்தும் பயிற்சியிலே தேரணும். முதல்ல you have to subject and rule yourself, then only you will be eligible to rule others. உன்மீதான ஆளுகை உனக்கு இல்லை என்று சொன்னால்
பிள்ளைகளே, உங்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி மற்றவர்கள் மீது ஆளுகை செலுத்துவீங்க? உங்கள் சோம்பல், உங்கள் இச்சை, உங்களுடைய சுய விருப்பங்கள், இவைகளுக்கு உங்களை விற்றுவிட்டு நீங்கள் யாராக வளர்ந்து, யாராக நீங்கள் மற்றவர்களை ஆளும் ஒரு தலைமைத்துவத்துக்கு வருவீங்க? வரவே முடியாது. சுயேஷ்டமாக நடக்கிறவர்கள் எப்படி வர முடியும்? அப்போது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, யோவான் ஸ்நானகனிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற இந்த 2 முக்கியமான பாடங்கள், ஒரு சுய ஒழுக்கம் இருந்தது, ஒரு சுய மறுப்பு இருந்தது. இந்த ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறவன் இழந்து போவான். நீங்கள் உணர்த்தப்படுவதாக தெரியுதா? ஒரு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படியானால் இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஜஸ்ட் உங்கள் மனசுக்குள்ள யோசிங்க, தேவனுடைய பிள்ளையாகிய நான் தேவனுடைய பிள்ளையாக வளருவதற்கு என்னை நான் கட்டுப்படுத்தி இந்த உலகத்திலே நான் தேவனுடைய பிள்ளையாக பரிணமிக்க, நான் மிகப்பெரிய அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளையாக ஜொலிக்க சுய ஒழுக்கத்துக்குள் என்னை ஒப்புக் கொடுக்க போகிறேன். என்னை, என் சுயத்தை மறுத்துவிட்டு கிறிஸ்து எனக்குள் வாழும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்க போகிறேன். கமிட் யுவர் செல்ஃப். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, இதோ இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகள் எனக்கு, இதோ என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனத்துக்கு, பிள்ளைகளுக்கு, வாலிபருக்கு, தகப்பனே, நாங்கள் எல்லாரும் இதை கேட்டிருக்கிறோம். இன்னும் அநேக ஆயிரம் பேர் இதை கேட்க வேண்டும். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில் இந்த முதல் பாடத்தை நாங்கள் கவனிக்கிறோம்ப்பா. சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் அந்த சுய மறுப்பும் நிறைந்த மனிதனாக அவர் இருந்திருக்கிறாரே. அதனாலே மிகுந்த தைரியத்தோடு உம்முடைய வார்த்தையை பயப்படாமல், தன்னுடைய ஜீவனுக்கு கூட பயப்படாமல் அவர் பேசி தன் ஊழியத்தை நிறைவேற்றியதை பார்க்கிறோம். இதோ எங்கள் மீது இறங்கும். உணர்வடைந்த உம்முடைய பிள்ளைகளோட இருதயங்களை தேற்றும், பலப்படுத்தும், கரம் பிடித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.